வணக்கம் குட்டீஸ். 7 திருக்குறள் கதைகள் பார்க்கலாம். பொறுமையும் பொறுப்பும். தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர். இவர் பல முறை தோல்வி கண்டு பெருமுயற்சிக்கு பின்னரே மின்விளக்கு கண்டுபிடித்தார். நண்பர்களுக்கும் பிற அறிவியல் அறிஞர்களுக்கும் தம் கண்டுபிடிப்பை செய்து காட்ட எடிசன் விரும்பினார். அதற்காக நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவழைத்தார். அவரது ஆய்வகத்தின் மேல்தளத்தில் இதற்கான கூட்டம் நடைபெற்றது. எடிசன் தம் உதவியாளரை அழைத்து மின் விளக்கை மேல்தளத்திற்கு கொண்டு வர சொன்னார். உதவியாளர் அதனை கொண்டு வரும்போதே திடீரென கை தவறி விழுந்தது. ஆயினும் சற்றும் மனம் கலங்காத எடிசன் உடனே மற்றொரு மின் விளக்கை உருவாக்கினார். அதனை மீண்டும் அதே உதவியாளரிடமே கொடுத்து மேலே எடுத்து வர செய்தார். மின் விளக்கை கீழே போட்டு உடைத்தவரிடம் மீண்டும் அந்த வேலையை கொடுக்காதீர்களே என்று சிலர் எடிசனிடம் கேட்டனர். அதற்கு எடிசன், உடைந்த பொருளை மீண்டும் உருவாக்க என்னால் முடிந்தது. ஆனால் உதவியாளரின் மனத்தை காயப்படுத்திவிட்டால் அதை என்னால் சரி செய்து கொடுத்துவிட முடியுமா? அது மட்டுமன்றி மீண்டும் அதே பணியை அவரிடமே கொடுக்கும்போது தமது பொறுப்பை உணர்ந்து கவனமுடன் பணி புரிவார். அதனால்தான் அப்படி செய்தேன் என்றார். எடிசனுக்கு வெற்றியை பெற்று தந்த பொறுமை குணத்தை அப்போதுதான் மற்றவர்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டனர். திருக்குறள். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொறையுடைமை குறள் 154. விளக்கம். நிறையுடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமலிருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். பொறுமையும் பொறுப்பும் இல்லையா? இதில் என்ன நம்ம குட்டீஸ் பார்த்தோம்? தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் தான் மின் விளக்கை கண்டுபிடித்தார் இல்லையா? தான் கண்டுபிடித்த அந்த மின் விளக்கை தன்னோட நண்பர்களுக்கும் பிற அறிவியல் அறிஞர்களுக்கும் செய்து காட்ட வேண்டும் என அவர் எதிர்பார்த்துட்டு தன்னோட ஆய்வகத்தின் மேல் தளத்தில் ஒரு கூட்டம் போடுறாரு. தாமஸ் ஆல்வா எடிசன் தான் கண்டுபிடிச்ச அந்த மின் விளக்கு தன்னோட உதவியாளர்கிட்ட கொண்டு வர சொல்கிறாங்க இல்லையா மேல்தளத்துக்கு. அவர் கொண்டு வரும்போது கை தவறி கீழே விழுகிறது. ஆனால் அவங்க கோவப்படலை. அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கோவப்படலை இல்லையா? கோவப்படாமல் என்ன பண்ணாங்க? மறுபடியும் அந்த மின் விளக்கு கண்டுபிடிச்சிட்டு உருவாக்கிட்டு அந்த உதவியாளர்கிட்டையே மேல்தளத்துக்கு கொண்டு வர சொல்கிறாங்க. இப்படி உதவியாளர்கிட்ட மேல்தளத்தை கொண்டு வர சொல்லும்போது சிலர் என்ன சொல்கிறாங்க, அவர் தானே முதல்ல நீங்கள் கண்டுபிடிச்சு உடைச்சாங்க, மறுபடியும் ஏன் அவங்ககிட்டயே கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன சொல்கிறாங்க, உடைந்து போன இந்த மின் விளக்கை நான் எத்தனை வாட்டி வேணாலும் கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் அவரோட மனம் உடைந்து போட்டால் அதுக்கு நான் பொறுப்பேற்ற முடியாது, அது என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ எடிசனோட வெற்றிக்கு பின்னால் முக்கிய காரணம் என்ன குட்டீஸ்? பொறுமை தான் இல்லையா? அவரோட பொறுமையும் பொறுப்பும் தான் அவரை இந்த மின் விளக்கை கண்டுபிடிக்க முயற்சி செய்தது. அது மட்டும் இல்லாமல் மின் விளக்கு அவர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கண்டுபிடிக்கல, பல தோல்விகளுக்கு அப்புறம் தான் அவர் அதை கண்டுபிடித்திருக்காரு. அதுக்கு ஏற்ற குறள் தான் திருக்குறள் தான். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். சரியா? அடுத்து மெய்ப்பொருள் காண்போம். மாட்டு வண்டி ஒன்றின் தேங்காய்களை ஏற்றிக்கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தார் ஒருவர். வழியில் குறுக்கு பாதை ஒன்று வந்தது. அங்கே சிறுவன் ஒருவன் நின்றிருந்தான். தம்பி, இந்த சாலையில் போனால் ஊர் வருமா என்று கேட்டார் வண்டிக்காரர். ஓ, வருமே என்றார் சிறுவன். போய் சேர எவ்வளோ நேரம் ஆகும்? மெதுவாக சென்றால் 10 நிமிடத்தில் போய்விடலாம், வேகமாக சென்றால் அரை மணி நேரம் ஆகும். சிறுவன் சொன்ன பதிலை கேட்டு மாட்டு வண்டிக்காரருக்கு கோபம். என்ன கிண்டலா? வேகமாக சென்றால் எப்படி நேரம் அதிகமாகும் என்று கேட்டார். போய்த்தான் பாருங்களேன் என்று சிறுவன் சொன்னதும் அவர் வண்டியை வேகமாக விரட்டி சென்றார். சிறிது தூரம் போனதுமே சாலையில் அங்கங்கே கற்கள் நிறைந்து இருந்தன. அதனால் வண்டி தடுமாறி கவிழ்ந்தது. தேங்காய்கள் சிதறின.
வண்டியை தூக்கி நிறுத்தி கீழே சிதறிய தேங்காய்களை ஒவ்வொன்றாக எடுத்து போடுவதற்கே 1/2 மணி நேரத்துக்கும் மேலாகிவிட்டது. வண்டிக்காரருக்கு சிறுவன் சொன்ன தன் பொருள் புரிந்தது. குறள்: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுடைமை. குறள் 423. விளக்கம்: எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருள் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். ஓகே குட்டீஸ், மெய்ப்பொருள் காண்போம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இது என்ன கதை? மாட்டு வண்டியில ஒருத்தர் தேங்காய்களை ஏற்றி கொண்டு போகிறாங்க இல்லையா? அவர் வழியில் போகிற ஒரு பையனை கூப்பிட்டுட்டு, ஒரு சிறுவனை கூப்பிட்டுட்டு, தம்பி இந்த சாலையில் போனால் ஊர் வருமானு கேட்குறாங்க. ஊர் வரும்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான்? நீங்கள் மெதுவாக போனீங்கன்னா 10 நிமிஷத்துலேயே போயிடலாம், இல்லை வேகமாக போனீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. இது கேட்டவுடனே அவருக்கு கோபம் வந்தது. எப்படி வேகமாக போனால் 1/2 மணி நேரம் ஆகும், மெல்ல போனால் 10 நிமிடம் ஆகும்னு அவர் யோசிக்கிறாரு. கோபம் வந்த அவர் சிறுவன்கிட்ட கேட்கும்போது சிறுவன் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் வேகமாக போய் பாருங்க, உங்களுக்கு அது தெரியும்னு அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே அவர் என்ன பண்ணுறாங்க? அந்த மாட்டு வண்டியை சீக்கிரமாக ஓட்டி போகிறாங்க, வேகமாக போகிறாங்க. வேகமாக போகும்போது வழியில் என்னென்ன வருது? ரோட்டில் அங்கங்கே கற்கள் எல்லாம் நிறைந்து இருக்கிறது இல்லையா? வண்டி அதில் தட்டி தடுமாறி கவிழ்ந்துடுது. கவிழும்போது அதில் இருக்கிற தேங்காயெல்லாம் கீழே கொட்டி கிடக்குது. அது ஒன்றுன்னா அவர் அந்த வண்டியை சரி பண்ணி எடுத்து போடுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. அதாவது இவர் அந்த சிறுவன் சொன்ன மெய்ப்பொருள் என்னன்னு ஆராய்ந்து பார்க்கல இல்லையா? ஒருவேளை அந்த சிறுவன் சொன்னதற்குள்ள ஏதாச்சும் அர்த்தம் உண்டா அப்படி ஆராய்ந்திருந்தா அவருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கேற்ற குறள் தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருள் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். யார் என்ன சொன்னாலும் அதுக்குள்ள இருக்கிற மீனிங் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அந்த குற்றமும் குறையும். கதிரவனிடம் வேண்டாத குணம் என்று இருந்தது. அதாவது எப்போது பார்த்தாலும் யாரையும் பற்றியாவது எதை பற்றியாவது குறை சொல்லி கொண்டே இருப்பான். அதனால் அவனை பார்த்தாலே போதும் எல்லா நண்பர்களும் ஓடத் தொடங்கி விடுவார். தமிழ அழகன் ஒருவன்தான் இப்போது அவனுடன் பேசுகிறான். வேறு எவரும் பேசுவதில்லை. அன்று தமிழ அழகன் 4 நண்பர்களுடன் பேசி கொண்டிருந்ததை கண்டான் கதிரவன். ஆர்வத்துடன் அவர்கள் அருகில் வந்தான். கதிரவனை பார்த்ததும் எல்லாரும் ஒதுங்கி செல்ல தமிழழகன் மட்டுமே தனியாக நின்றான். கதிரவனின் முகம் வாடியது. என்ன கதிர், ஏன் என்னவோ போல் இருக்கிறாய் என்று கேட்டான் தமிழழகன். ஆமாம் தமிழ், என்னை பார்த்தாலே எல்லோரும் ஓடி போறாங்களே என்றான் கதிரவன். எல்லாம் யாரால? உன்னாலதானே என்றான் தமிழழகன். நான் என்ன தப்பு பண்ணினேன்? பிறர்கிட்ட உள்ள குற்றம் குறையத்தானே பேசினேன் என்றான் கதிரவன். கதிர், குற்றம் குறை யார்கிட்டேதான் இல்லை, உன்னோட குறை என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ பிறரை புறம் பேசுறதுதான் உன்னோட குறை. உன்னோட நாக்கே அடக்கு, எல்லாரும் முன்கூட்டி பேசுவாங்க என்றான் தமிழழகன். கதிரவன் தன்னை திருத்தி கொண்டான். எல்லோரும் அவனுடன் மெல்ல மெல்ல பேச தொடங்கினார். குறள்: யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. அடக்கமுடைமை. குறள் 127. விளக்கம் பார்த்தலாம். காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். இதில் நம்ம என்ன குட்டீஸ் பார்த்தோம்? குற்றமும் குறையுள்ள. தமிழ அழகனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கதிரவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா கதிரவன் தன்னோட குற்றத்தை உணர்ந்தாமல் மற்றவங்க குற்றத்தை சொல்லி சொல்லி காட்டுறான். இது தெரிஞ்ச எல்லாருமே கதிரவன் கூட சேராமல் போகிறாங்க. தமிழழகன் சொல்கிறத கேட்டு கதிரவன் தன்னோட குற்றத்தை மறைச்சு மற்றவங்கள குற்றத்தையும் அவன் மறைச்சு நல்ல நண்பனாக பழக ஆரம்பிக்கிறான். கடைசியில் கதிரவன் தன்னை திருத்தி கொள்வது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கூடயும் பழக ஆரம்பிச்சிட்டான். அழகு பார்க்கலாம். கந்தனின் உருவமே கோபம் 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 என்றாகி போனது. கந்தனை யாராவது விசாரித்தால் எப்பவும் கோபத்தோட ஊர்னு அலைவானே, அவனைத்தானே கேட்கிறீங்க என்று மாணவர்கள் எளிதாக சொல்லிவிடுவர்.
அதனால் அவனிடம் நெருங்கி பழகவும் மாணவர்கள் பயந்தனர். கந்தன் ஒரு நாள் அவன் நண்பனான நன்மாறனிடம் பேசிக் கொண்டிருந்தான். நீ எல்லாம் சும்மா ஜம்முன்னு அழகா இருக்கிறியே, நான் மட்டும் ஏன் முகமெல்லாம் கருத்து போய் இப்படி இருக்கேன் என்றான். நன்மாறன் சிரித்தான். நீ தினமும் உன்னோட முகத்தை கண்ணாடியில் பார்க்கிறாயா என்று கேட்டான். தினமும் பார்க்கிறேன். இன்னும் உனக்கு காரணம் புரியலையா? புரியல. கந்தா, நெருப்பில் வாடிய பூக்கள் தம்மோட அழகை எல்லாம் இழக்கும். அது போலத்தான் உன்கிட்ட மாறாம இருக்கிற கோபத்தால உன் முகம் அழகையெல்லாம் இழந்திருக்கு. ஒடி வைத்தாற்போல் சொன்னான் நன்மாறன். நன்மாறன் சொன்னதில் உண்மை இருக்கவே தன் கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த தொடங்கினான் கந்தன். 1 மாத காலம் கடுமையான விரதம் போல் காத்தான். அன்று கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான். எத்துணை அழகாக இருந்தது தெரியுமா? அது எத்துணை அழகாக இருந்தது தெரியுமா? இந்த கதைக்கேற்ற குரல், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கள் தன்னையே கொள்ளுஞ் சினம். வெகுளாமை குரல் 305. விளக்கம்: ஒருவன் தன்னைத்தானே காக்க விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காத்து கொள்ளாவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும். இந்த கதையில 2 நண்பர்கள், கந்தனும் நன்மாறனும் இல்லையா குட்டீஸ்? கந்தனை பார்த்தாலே எல்லாருமே பயந்து விடுவாங்க. ஏன்னா அவன் எப்பவுமே கோவப்படுவான். கோவப்பட்டு அவன் மூஞ்சி பார்த்தால உருன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப கந்தன் ஒரு நாள் கேட்குறாங்க நன்மாறனிடம், நன்மாறா, நீ மட்டும் எப்படி எப்பவுமே அழகா இருக்க, ஜம்முன்னு கும்முன்னு, நான் மட்டும் ஏன் எப்பவுமே என் மூஞ்சி இப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நன்மாறன் சொல்றான், நீ உன்னோட கோவத்தை குறைச்சிட்டே வாயே, ஓ மூஞ்சியும் ஓ முகமும் என்னோட முகம் மாதிரி ரொம்ப அழகா மாறணும்னு சொல்றான். அது அவன் முயற்சிக்கிறான். கோபத்தை கம்மியாயிட்டு வரும்போது ஒரு நாள் அவன் என்ன பண்றான், கண்ணாடியில் பார்க்கும்போது தன்னோட முகம் ரொம்பவே அழகாக தெரியுது. அதாவது ஒருவன் தன்னை தானே காக்க வேண்டும் நினைச்சா கோபம் வராம அவன் பார்த்துக்கணும். சரியா? கோபம் தான் அவனையே அழிச்சு விடுன்னு சொல்றாங்க. கோபம் இருந்தால் யாருக்கு கோபம் வருதோ அந்த கோபம் வர்றவங்க கோபத்தாலே அழிந்து விடுவாங்கன்னு சொல்லுறாங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.